புரோட்டீன் மில்க் தாங்க நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புரோட்டீன் மில்க் எப்படி செய்கிறன்றதை வாங்க வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் பிள்ளைங்க இந்த இதை ஒரு 10 நாள் குடித்தா போதும், நல்லா உடம்பு தேறிடுவாங்க, நல்லா சதைப்பிடிப்பு கிடைக்கும், நல்லா பசி எடுக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏறும். இந்த புரோட்டீன் மில்க் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த புரோட்டீன் மில்க் செய்கிறதுக்கு 1/4 லிட்டர் பால் ஏற்கனவே ஆறி போயிடுச்சுங்க, சூடு பண்ணதான் ஆறி போயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப பொங்க வச்சுக்கலாம். இதோட 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை விதை நீக்கிக்கணும். பால் பொங்கி மேலே வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பேரிச்சம்பழத்தை விதை நீக்கி எடுத்துட்டேன். விதை பாருங்கள் தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வறுத்த கடலைப்பருப்பு, நம்ம திரும்ப வறுக்கலை, கடையில் வாங்கிட்டு வந்ததோட அப்படியே தோலை மட்டும் நீக்கிட்டு அதை சேர்த்துக்கிட்டேன். இதோட உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அத்தனை நட்ஸும் சேர்த்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கு 4 முந்திரி, 2 பாதாம் தான் எடுத்திருக்கேன். இதோட கிறிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவெலாம் சேர்க்கலை. 8 எடுத்திருக்கேன் கிறிஸ்மிஸ் பழம். 8 பேரிச்சம்பழம், 8 கிறிஸ்மிஸ் பழம், 4 முந்திரி, 2 பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வால்நட்டு சேர்த்துக்கங்க, பிஸ்தா சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்ஸு சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு நட்ஸு சேர்த்துக்கங்க. இதை 2 பேர் சாப்பிட்றதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ இந்த மேலாக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் உள்ளே அமுக்கி விட்டுக்கலாம். இது நல்லா சூடான பாலில் போடுறப்ப இது 1 ஹவருக்குள்ளே நல்லா ஊறிடுங்க. இது நல்லா குழந்தைகளுக்கு பசி எடுக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். பாப்பா வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. பாப்பாவுக்கு நிறைய மல்டி டேலண்ட் வந்து அதிகம். முதல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாகுதுங்கம்மா, விளையாட முடியுங்கவங்களும் எனக்கு ரொம்ப டயர்டாகுது, எல்லோரும் எனர்ஜியாக இருக்காங்க, நான் மட்டும் சோர்ந்து போய் உட்காந்துவேன்னு சொல்லுவாங்க. இந்த மில்க் கொடுக்க ஆரம்பித்த பின்னாடி பாப்பா நல்லாவே எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு காட்டுங்க, கொடுங்க. பாப்பாங்களுக்கு வந்து பழக்குங்க, இந்த மாதிரி செய்ய சொல்லி பழக்குங்க. ஏன்னா எல்லா நேரம் நம்மளே செஞ்சு கொடுத்துருக்க முடியாது. அதனால் பிள்ளைகளுக்கு பழக்கி விடுங்க, அவங்களும் சேர்ந்து செய்யட்டும், சேர்ந்து சாப்பிடட்டும், நீங்களும் கூட குடிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தாலும் நிறைய வேலை, நமக்கு துவைக்கணும், குளிக்கணும், பாத்திரம் விளக்கணும், வீடு துடைக்கணும், நமக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா. அதனால் நம்மளும் குடிக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா மூடிட்டு வச்சுட்டேன். அப்படியே 3 மணிக்கு ஓரளவுக்கு ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து ஃபேன் காற்று வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ வச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பால் நிறையா இருக்குது பார்த்தீங்க, அதை கொஞ்சம் இருத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு பாலெல்லாம் இருத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா லேசாக ரவை பதத்துக்குள்ளே அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த தகுந்த மாதிரி நம்ம பக்குவமாக அரைச்சிக்கலாம். ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம், இல்லை நல்லா நைஸாக கூழ் மாதிரியும் அரைச்சிக்கலாம். இதை அப்படியே ஒரு டம்ளரில் எடுத்துக்கிறேன். இங்கே இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இது வந்து 2 குழந்தைகளுக்கு. இப்போ நான் அதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது 2 குழந்தைகளுக்கு சரியாக இருக்கும். இது வந்து நீங்கள் நினைப்பீங்க இத்தனை நட்ஸ் போட்டிருக்கனால செரிக்காது அப்படின்னு கிடையாதுங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது செரிமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பால். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மில்க் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் செஞ்சதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க அதுக்கப்புறம் நல்லா பசி எடுக்குன்னு சொல்லுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ.